இவ கைப்பட்டா நெருப்பு அணைஞ்சு போயிடுது. ரோட்ல போனா போலீஸ் பிடிச்சிடுறாங்க. இவ்வளவு பேட் லக்கா இருந்த ஹீரோயின் திடீர்னு அவ என்ன சொன்னாலும் நடக்க ஆரம்பிக்குது. இன்டர்வியூல இவ எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிருக்க மாட்டா. ஆனா இவ எனக்கு அந்த ஜாப் வேணும்னு சொன்னோன்னே அடுத்த நாளே அந்த ஜாபுக்கு இவளை கூப்பிட்டுருவாங்க. இவளோட லவ்வரோ இன்னொரு பொண்ணு அவன் பைக்ல உட்கார வச்சு கூப்பிட்டு போவ. இதை பார்த்து காண்டான ஹீரோயினா அவ கீழே வேணும்னு சொல்ல அவளும் பொத்துன்னு கீழே வந்துருவா. ஹீரோட அம்மாவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா அவங்க இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்ல உடனே ஹீரோயின் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நீ எதுக்குமே கவலைப்படாத, உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா ஹார்ட் கிடைச்சிடும் சொன்ன அடுத்த செகண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயதுல ஒருத்தர் இறந்தே போயிட்டு அவரோட ஹார்ட் எடுத்து இவனோட அம்மாவுக்கு வச்சு காப்பாத்திடுறாங்க. இவரோட ஆபீஸ்ல மேனேஜர்காரி ரீசனே இல்லாம பொண்ணுங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்க. இதுல காண்டான ஹீரோயின் இவெல்லாம் சீக்கிரமா இறந்து போயிடுவான்னு சொல்ல பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவரோட மேனேஜர் ரூம்ல மர்மமான முறையில இறந்து போயிருப்பாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கே புரிய வரும் நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அவளும் ஒரு டாக்டர் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அவரோ இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாமான்னு சொல்ல நீங்க இதெல்லாம் நம்பலன்னா இங்க இருக்கிற செடி இன்னும் கொஞ்ச நேரத்துல 6 அடி வளர்ந்துரும் சொல்லிட்டு அவ கிளம்பிட பார்த்தா அவ சொன்ன மாதிரியே அந்த செடியும் கொஞ்ச நேரத்துல 6 அடிக்கு வளர்ந்துரும். வேலையில எம்டி ஹீரோயினோட ஃப்ரெண்டை தனியா கூப்பிட்டு வச்சு தப்பா டச் பண்ண இந்த விஷயம் தெரிஞ்சு டென்ஷனான ஹீரோயினும் நேரா அவங்கிட்டே போய் என்டா டே உங்களுக்கு எல்லாம் மிடில் கிளாஸ் பொண்ணை பார்த்தா இலக்காரமா போச்சா, எங்க கிட்ட எல்லாம் நீ எப்பயுமே இப்படிதான் நடந்துகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இறந்துட்டா பொண்ணுங்க வழக்கு நல்லா இருக்கும்னு ஒரு கோவத்துல சொல்லிடுவா. அன்னைக்கு நைட்டே ஒரு ரவுடிக்காங்க அவங்க கதையை முடிக்க துரத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீற முயற்சி பண்ண அந்த பொண்ணை ஒத்துக்காதனால அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கியிருப்பான். இந்த விஷயம் அந்த பொண்ணோட தம்பிக்கு தெரியும். அவன் தான் இவனோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த ரவுடிக்கு அங்கேயே அமுச்சு விட்டுருப்பான். இப்ப ஹீரோயினும் அந்த ஆளுங்களை தடுக்க வந்திருக்க மேனேஜரும் சேர்ந்து சண்டை போட்டதால அவனுங்களும் பயந்து ஓடி இருப்பானுங்க. நம்ம இந்த ஆள் உயிரை காப்பாத்திட்டோம் ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்ப எங்க இருந்தோ ஒரு இரும்பு தகடு பறந்து வந்து அவர் மேல பட்டு அவர் உயிர் அங்கேயே பிரிஞ்சிடுது. ஆக்சுவலா ஹீரோயின் சொல்றதெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு சைட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவ காலில் ஒரு ஆணி குத்தி அதுல இருந்து ரத்தம் வந்து ஒரு கல்லு மேல பட்டிருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் அந்த கல்லு ராசியான கல்லு போலேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கொண்டு வந்திருப்பா. அந்த கல்லுல இருக்கிற ஆவிதான் இதெல்லாம் செய்யுதுன்னு ஹீரோயினுக்கு தெரிய வர காண்டான ஹீரோயின் அந்த கல்லை தூக்கி விட்டு உடைக்க அதுல இருந்து ஆவியோ வெளியே வந்துடும்.